தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் நாளை நடக்கிறது. கரூர் சம்பவத்தை தொடர்ந்து கட்சிக்கு புதிய நிர்வாகிகளை விஜய் நியமித்தார். அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக ஆலோசிக்க தவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை விஜய் அறிவித்தார். அதன்படி மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடக்கும் இக்கூட்டத்தில் பங்கேற்க பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பொதுக்குழுவிற்கான அழைப்பு கடிதம் மற்றும் தலைமை கழக அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தவேக தலைமை திட்டவட்டமாக கூறியுள்ளது. கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு 12 காவலர்கள் ஆஜராகினர். கடந்த செப்டம்பர் மாதம் கரூர் வேலுசாமிபுரத்தில் தவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை விசாரிக்கும் சிபிஐ 300க்கும் மேற்பட்டோருக்கு விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளது. இதன்படி விஜய் பரப்புரையின் போது வேலுசாமிபுரத்தில் பணியில் இருந்த 8 பெண் காவலர்கள், 4 ஆண் காவலர்கள் என 12 பேர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். இவர்களிடம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை 4 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது.